வணக்கம், நான் உங்கள் ஷப்தினா. வெல்கம் பேக் டு ஷப்தினாஸ் கிச்சன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம எங்கே வந்துருக்கோம்னா கவுண்டம்பாளையம், கோயம்புத்தூரில் இருக்கோம். நீங்கள் நம்ம பார்க்குற ரெசிபி பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு பண்ணியிருப்பீங்கன்னு தெரியல, ஆனால் வெரி குட் ரெசிபி. அந்த காலத்தில் தாத்தா நாத்தாலாம் இந்த மாதிரி உணவுகளை செஞ்சு சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் அம்மாலாம் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அது என்னன்னு தான் கேட்குறீங்களா? கோதுமை களி, அதுக்கப்புறம் வந்து முருங்கைக்கீரை போட்டு பச்சை செலவு குழம்பு சொல்லி சொல்கிறாங்க. முருங்கைத்தலை சாறு வந்து பச்சை செலவெல்லாம் அரைச்சி ஊற்றுறோம். அதில் வந்து சீரகம், மல்லி, வரமிளகா, பூண்டு, தேங்காய் இதெல்லாம் வச்சு அரைச்சி ஊற்றும் போது பார்த்திங்கன்னா அந்த டேஸ்ட்டு செமையாக இருக்கும். சுட சுட கோதுமை களியும் நம்ம முருங்கைத்தலை குழம்பும் சாப்பிட்டு பாருங்கள், சும்மா ஜம்முன்னு இருக்கும். பர்டிகுலராக அந்த கோதுமை வந்து யூஸ் பண்ணுற பக்குவம் என்ன? கோதுமையை அரைச்சி சலிச்சு தவிடெல்லாம் எடுத்துட்டு கோதுமை களி செய்கிறோம். அது ஏன் அப்படி செய்கிறோன்னா நல்லா வெந்திருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்ல அல்வா மாதிரி நல்லா இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு யூனிக்கான ரெசிபியை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க போய் பார்க்கலாம். இந்த ரெசிபி நம்மளுக்கு சொல்லி தரப்போகிறாங்கன்னா மனோவன் அக்கா தான். இந்த மாதிரி களியெல்லாம் எந்த ஹோட்டல்லையும் கிடைக்காது. நாங்கள்லாம் அடிக்கடி செய்கிற உணவு இந்த களி தான். நீங்கள் இந்த மாதிரி களியெல்லாம் அடிக்கடி செஞ்சு சாப்பிடுங்க. மறுபடி களி விடவே மாட்டேங்க, இந்த குழம்பையும் மறக்க மாட்டேங்க. இந்த ரெசிபி எப்படி பண்ணலாம், எப்படி பண்ணக்கூடாது, இந்த மாதிரி நிறைய விஷயம் கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். போலாமா? அக்கா வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கு. வீட்டில் எல்லாம் எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்க. சரி, இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்? இன்னைக்கு கோதுமை களியும் முருங்கைக்கீரை பச்சை செலவு அரைச்சி ஊற்றி குழம்பு. அது என்னது? முருங்கைக்கீரை பச்சை செலவு அரைச்சி விட்ட குழம்பு அப்படின்னா இப்போ வந்து நம்ம செலவு பெட்டியில் இருக்கிறதே தான். மல்லி, சீரகம், மிளகு, வரமிளகாய், கொஞ்சம் தேங்காய் வச்சு அரைச்சி ஊற்றி வைக்கும்போது அந்த களிக்கு நல்லா இருக்கும். அப்போ பண்ண ஆரம்பிச்சலாமா? எனக்கு தேவையான பொருட்கள் சொல்கிறீங்களா? சொல்கிறேன். முருங்கைக்கீரை பச்சை செலவு அரைச்சி ஊற்றி வைக்கிற குழம்புக்கு தேவையான பொருட்கள் வந்து முருங்கைக்கீரை 2 கைப்பிடி அளவு, துவரம்பருப்பு 100 கிராம், தேங்காய் 3 ஸ்பூன், சின்ன வெங்காயம் ஒரு 100 கிராம், தக்காளி 1, சீரகம் 1 ஸ்பூன், மல்லி 2 ஸ்பூன், மிளகு 1/2 ஸ்பூன், பூண்டு 3 அல்லது 4 பல்லு, வரமிளகாய் 4 அல்லது 5 நெம்பர், கடுகு தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, கடலெண்ணெய் 100 மில்லி. கோதுமை களிக்கு தேவையான பொருள்கள்: கோதுமை ரவை 1/2 டம்ளர், மாவு 1/2 டம்ளர், தண்ணி 3 டம்ளர். இப்போ இந்த ரெசிபி தேவையான பொருள் சொல்லியாச்சு. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்? முதல்ல வந்து குழம்பு பண்ண போகிறோம். ஓகே. ஃபர்ஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா கோதுமை வந்து அரைச்சி சலிச்சு நான் ரவையும் மாவும் தனியாக எடுத்து வச்சுருக்கிறேன். ஓகே. இப்போ வந்து தவிடெல்லாம் புடைச்சிட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். களி அப்புறம் சுட சுட கிளறிக்கலாம். இப்போ வந்து குழம்பு வச்சிடலாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஃபர்ஸ்ட் வந்து வடக்கல் வச்சு எண்ணெய் ஊற்றி முதல் கீரையெல்லாம் வதக்கிடலாங்க. ஓ, தண்ணி வதக்கமா? ஆமாம், எண்ணெய் ஊற்றி கடுகு, வெங்காயம், முருங்கீரை எல்லாம் போட்டு வதக்கிட்டு கீரை வேக வச்சுட்டு அப்புறம் பருப்பு சேர்க்குறோம். அப்புறம் வந்து பச்சை செலவெல்லாம் அரைச்சி ஊற்றி கொதிக்க வைக்கிறோம். அவ்வளோ. பச்சை செலவுனா அப்படியே மிக்ஸில் அரைச்சி? ஆமாங்க, வதக்கறதெல்லாம் வேலையே இல்லை. அப்படிலாம் இல்லை. ஆமா, ரொம்ப ஈஸி. எல்லாருக்குமே 3 மெத்தட் தாங்க. வதக்கறோம், வேக வைக்கிறோம், பருப்பு வேக வச்சிருந்தோம்னா ஈஸியா முடிஞ்சிடும். சூப்பர்க்கா, சூப்பர்க்கா. நாங்கள் இப்போ நமக்கு என்ன வேணும்? கடலெண்ணெய் வேணுங்க. கடலெண்ணெய். இப்போ வந்து ஒரு 100 மில்லி கல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். ஏன்னா கல்லெண்ணெய் ஊற்றும் போது பார்த்தீங்கன்னா குழம்பு ரசமெல்லாம் டேஸ்ட்டாக இருக்கும். அதில் நல்ல கொழுப்பு இருக்குது. இங்கே எல்லாத்து வீட்லேயுமே வந்து கல்லெண்ணெய் தான். ஆமாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வடை, ஏதாவது பூரி அந்த மாதிரி இதுக்கு தான் கோல்டு வினர் அந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து எப்பவுமே கல்லெண்ணெய் தான். சரி. அடுத்தது கடுகு போடலாம். இந்தாங்க கடுகு. கடுகு உளுத்தம் பருப்பு உடச்சி வச்ச உளுத்தம் பருப்பு அதில் போடுறாங்க. சும்மா 1 ஸ்பூன் அளவுக்கு. ஆமாம். கடுகு வெடிச்ச உடனே வெங்காயம், சின்ன வெங்காயம். ஓகே. தேவையான அளவு போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் கூட போட்டுக்கலாம். ஆனால் இந்த குழம்புக்கு சின்ன வெங்காயம் தான் நல்லா இருக்கும். சரி. இதுக்கப்புறம் பூண்டெல்லாம் போடுறோமா? இல்லை, பூண்டு அரைக்கிறது. அப்படியே? ஆமாம். இது வதக்கிட்டு தக்காளி போடுறோம். ஓகே. ஒரே ஒரு வரமிளகா போடுறோங்க. வரமிளகா அதுலேயே அரைப்போம். இதில் வந்து தாளிப்புக்கு மட்டும்தான். ஓகே. ஸோ இந்த கீரையை வந்து நம்ம வதக்கிட்டு பண்ணுறோம்ல, பெரும்பாலும் வந்து முருங்கைக்கீரை வந்து பார்த்தீங்கன்னா இந்த பருப்புலாம் போட்ட பிறகு கடைசியாக போட்டு இறக்கணும்னு சொல்லி எங்கள் அம்மா சொல்லுவாங்க. அதை நான் இன்றைக்கி வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா அந்த கலர் மாறாது. அப்புறம் வந்து மூடி போட சொல்லி சொல்லுவாங்க. இப்போ நம்ம எண்ணெயில் ஃபர்ஸ்டே போட்டு வதக்கிட்டுனா அது உங்களுக்கு அது அந்த கலர்லாம் மாற பக்கம் இருக்கும்ல? இல்லைங்க. இப்போ நம்ம சிம்மில் வச்சு தான் வணக்குறோம். கொஞ்சம் வணக்கணும்னு வேக வச்சிடறோம். ரொம்ப நேரம் மூடி போட்டால் தான் உங்களுக்கு கலர் மாறும் கீரை. இப்போ இந்த வெங்காயம், இந்த காஞ்ச மிளகா, அந்த கடுகு வந்து தாளிப்பாக போட்டிருக்கோம். கீரை வந்து பச்சையாக போட்டு வேக வச்சா டேஸ்ட் ஒரு மாதிரி இருக்குங்க. எண்ணெயில் வணக்கி போட்டால் டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும். ரைட்டு. அடுத்தது வந்து தக்காளி ஒன்று போட்டுக்கலாம். சரி. ஓகே. தக்காளி வந்து ஒரு தக்காளி தான். ஒரு தக்காளி தாங்க, ரொம்ப வேண்டாங்க. ஒரு தக்காளி போடுங்க. வெங்காயம் வந்து அதிகமாக வதங்கல. பாதி வேக்காடு தான். பாதி வேக்காடு தான். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு வதக்கிட்டு கீரை போடுறோங்க. கீரை போட்டலாமா? ஓகே.
இப்போ பாதி தக்காளி வணங்கிருச்சு, அடுத்து கீரை போட்டுடலாம். கீரை போட்டுடலாமா? கீரையை வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அந்த பூவும் இருக்கு, ஒன்று ரெண்டு இருக்கலாமா? பூவும் போடலாங்க, நல்லா இருக்கு, பூவும் போடலாம். ஓகே, ஃப்ரெஷ்ஷாக அலசி வச்சிருக்காங்க. எப்பவுமே வந்து இந்த கீரைலாம் பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிருப்பாங்க, அது மாதிரிலாம் வந்து இல்லை மரம் இருக்குது. மரம் இருக்கு. இப்போ நீங்கள் வர்றதுக்கு முன்னாடி தான் பொறிச்சு க்ளீன் பண்ணி வச்சிருக்கிறேன். ஒரு வீட்டுக்கு ஒரு முருங்கைக்கீரை மரம் வந்து முருங்கை மரம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஏன்னு சொல்கிறேன்னா போடுங்க, ஏன் நான் சொல்கிறேன்னா நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா முருங்கை மரம் வந்து ஒரு 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 30-40 வருஷம் மரம் ஒன்று இருக்கும். அந்த மரமே இவ்வளோ தரமாக இருக்கும், கருப்பாக இருக்கும். இப்போ தான் வந்து இந்த ஃப்ளட் வந்த பிறகு வந்து வெடிட்டோம். ஓ சரி, என்னன்னா அது பார்த்துருக்கோம், கம்பளி பூச்சி வந்துடும், அடிக்கடி சுத்தம் பண்ணிகிட்டே இருக்கணும். ஆமாம், ஆனால் குட் ஃபார் ஹெல்த். அந்த முருங்கை பூவாக இருக்கட்டும், முருங்கை கீரையாக இருக்கட்டும், முருங்கைக்காவாக இருக்கட்டும், அந்த முருங்கை மரத்துல வர அந்த பசை சொல்லுவாங்கல்ல, பிசு அது காய வச்சு சாப்பிட்டாலும் குட் ஃபார் ஹெல்த். நிறைய மருத்துவ குணம் உள்ள ஒரு மரம் வந்து பார்த்தீங்கன்னா முருங்கை மரம் தான். இதே முருங்கைப்பூவில் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக பொரியல் பண்ணலாம், அதோட முட்டை போட்டு செய்யலாங்க. அதே மாதிரி பருப்பில் போடலாம், கூட்டு வைக்கலாம், ரொம்ப நல்லது போடுறாங்க. முருங்கைப்பூ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயே தனியாக கவரில் இது அகத்திப்பூ இந்த மாதிரி எல்லாம் தனியாக விற்கிறாங்க. ரைட்டு, இப்போ கீரையை போட்டிருக்கோம். ஆமாம், இந்த கீரையை போட்டு இது மாதிரி லைட்டாக வதக்க ஆரம்பிக்கிறோம். ஆமாம், ஓகே. இப்போ இது மாதிரி வதக்கும் போது கொஞ்சம் எண்ணெய் கூட தவிர எதுவுமே இல்லையா? இல்லைங்க, தவறு இல்லை. ஓகேண்ணா, நல்லா இருக்கும், குழம்பு ஜம்முன்னு இருக்கும், ஜம்முன்னு இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்க நல்லா வணங்கிடுச்சு, கலர் மாறல பாருங்க. ஓகே. ஸோ கீரை போட்ட பிறகு பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் வதக்கலை, இது அதிகபட்சம் ஒரு 2 நிமிஷம் இருக்குமா? 2 நிமிஷம். அவ்வளோதான், போதுமா? இது போதுங்க. இதுக்கப்புறம் அடுத்தது வந்து தண்ணி ஊற்றி வேக வச்சிடலாம். இல்லை தண்ணி ஊற்றி தண்ணி ஊற்றி வேக. சரி, ஓகே, இந்தாங்க. ஸோ இது மாதிரி நல்லா வதக்கிட்டு அப்புறம் தண்ணி ஊற்றிடுறோம். இப்போ இதுலேயே பருப்புலாம் போட்டுருமா? இல்லைங்க, கீரை வெந்த உடனே தான் பருப்பு போடணும். ஓகே ஓகே. பட் கீரை வதக்கினாலே போதுமே, 2 செகண்ட் ஆகிடும். இல்லை அது ஒரு 5 நிமிஷம் வேக விடணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கீரை முத்துனதாம இருக்கு, இலசாம இருக்கு. இலசெல்லாம் சீக்கிரம் உங்களுக்கு வெந்துடும், முத்துன கீரை கொஞ்சம் வேகாது. அதனால தண்ணி ஊற்றி நல்லா 2 கொதி விட்டோம்னா வெந்துருங்க. சரி, அப்போ வேகிட்டோம். அதுக்கப்புறம் தான் வேகிறக்குள்ள நம்ம மசாலா அரைச்சிட்டு வந்துடலாம். அப்படியா? என்னென்ன போட இருக்கிறீங்க? தேங்காய் ஒரு 3 ஸ்பூனு போடலாமா? போடுங்க. ஓகே. அப்புறம் சீரகம் 1 ஸ்பூனு. சீரகம் 1 ஸ்பூனு. ஓகே. மல்லி ஒரு 2 ஸ்பூன் போடுங்க. மல்லி 2 ஸ்பூன் நான் போடுற மாதிரி கரெக்டா? இது வந்து டேபிள் ஸ்பூன், இது வந்து ஸ்பூனு. போதுமா? போதும். நாட்டு மல்லி போட்டுருவாங்க, நாட்டு மல்லி. ஓகே. அடுத்து மிளகு ஒரு 1/2 ஸ்பூனுங்க, மிளகு ரொம்ப வேண்டாம். ஓகே, 1/2 ஸ்பூனு போடுமா? போடுங்க. மிஞ்சி போனா ஒரு 15-20 நம்பர் இருக்கும். வரமிளகா நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு 4 மிளகா போடுங்க. 4 வரமிளகா. ஏன்னா தாளிக்கிறதுக்கு போட்டிருக்கிறோம் ஒன்று, அது இது வந்து அரைக்கிறதுக்கு காரம் இருந்ததுன்னா கம்மியாக போட்டுக்கலாம். ஓகே. இதோட பூண்டு ஒரு 4 பல்லுங்க போதுங்க. 4 பல்லு போதும். 1 2 3 4. அவ்வளவுதான். இப்போ இதெல்லாம் போட்டு நைஸா அரைச்சிட்டு வந்துடலாம். ஓகே, டன். இப்போ இந்த மசாலா நல்லா அரைச்சிட்டிங்க. அரைச்சது நீங்கள் சொன்ன மாதிரி நைஸாக அரைச்சி இப்போ காமிச்சிங்க. அதே டைமில் வந்து கீரை வந்து நல்லா வெந்து வந்திருக்கு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்? அடுத்தது வந்து பருப்பு சேர்த்துறோம். வேக வச்சு வச்சிருக்கிற பருப்பு. ஓகே. அதை வந்து சேர்த்துறோம். சரி. சேர்த்திட்டு அதை ஒரு கொதி விட்டுருமோன்னா இதையே ஊற்றுறோம். நைஸ், டன். தோரம் பருப்பு இது வேக வச்சிருக்கீங்க. இது வெந்த பிறகு கடையில வேண்டியது இல்லையா? ஒன்றும் வேண்டாங்க, 2 விசில் விட்டு இறக்குனா போதும். இது கூட வேற என்ன போட்டிருக்கீங்க? மஞ்சத்தூள் மட்டும் போட்டிருக்கிறேன். அவ்வளோதான். பருப்பு வந்து இதில் போட்டுருவோம். இதுக்கப்புறம் இந்த மசாலா இதில் போட்டுருமா? ஆமாம், ஒரு கொதி விட்டுட்டு போடலாங்க. ஓ, கொதி விட்டு. இதில் கொஞ்சம் தண்ணியும் கூட ஊற்றிக்கலாம். தண்ணி தாங்க. இன்னும் ஊற்றலாம் தண்ணி. ஊற்றலாமா? ஊற்றலாம். நான் ஊற்றவா? ஊற்றுங்க. போதும் அளவா போதுங்க. ஸோ அந்த கீரை வேகிறதுக்கு பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் வேக விட்டோம். அதுக்கப்புறம் இந்த பருப்பும் போட்டிருக்கோம். ஓகே. இப்போ ஒரு கொதி வந்த பிறகு அரைச்சி வச்சுக்க மசாலா போடுறோம், உப்பு போடுறோம். இப்போ நல்லா கொதி வந்திருக்கு. ஆமாம், கொதி வந்துருச்சு. அடுத்தது வந்து நம்ம அரைச்சிட்டு வந்த மசாலா ஊற்றிடலாம். சரி, இந்தாங்க. தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றலாம். அரைச்சி ஊற்றலாமா? ஊற்றிடலாம். செலவு முருங்கைக்கீரை குழம்பு. அதாவது சாம்பார் தூளுக்கு போடுற பொருள் தாங்க இது. பச்சையை அரைக்கிறோம், வறுத்து அரைப்போம், இது பச்சையை அரைக்கிறோம். சரி, ஓகே. அதுக்காக சாம்பார் தூள் போட்டு கம்ப்ளீட் பண்ணலாமா கேட்காதீங்க. அது ஒரு பக்கம் வேற, இது ஒரு பக்கம் வேற. ஆமா, இதுல தேங்காய் பூண்டு எல்லாம் சேர்க்கிறோம். ரைட்.
இன்னும் கூட தண்ணி சேர்த்துடலாம். இன்னும் சேர்த்துக்கலாம். இன்னும் சேர்த்துலாம். அந்தாங்க. ஏன்னா இன்னும் உங்களுக்கு கொதி வரும்போது கெட்டியாகும். போதுமா? போதும். ஓகே. இப்போ நல்லா கொதிக்கணும். அதுக்கப்புறம் கடைசியா உப்பு போட்டு அவ்வளோதான். கொதிக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். நல்லா கொதிச்சு வருது. வாசமே பாருங்க, நல்ல சீரகம், பூண்டு, அந்த அரைச்சு போட்ட மசாலா, அரைச்சு போட்ட தேங்காய், மல்லி. வெரி குட். இப்போ கொதி வந்த உடனே கொஞ்சம் பச்சை வாசம் போகணும், அதுக்கு தான் கொதி விடுறது. சரி, ஓகே, டன். இதே வந்து பாத்தீங்கன்னா துவரம் பருப்பு வேக வச்சு போடாம ஒரு 2-3 ஸ்பூன் தண்ணியில ஊற போட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற போட்டு அதையும் வந்து அரைச்சு போடலாங்க. ஓகே. அது ஒரு டேஸ்ட் வேறையா இருக்கும். ஆனா கொஞ்சம் மலமலப்பா இருக்கும்ல. ஆமா, நைஸ் ஆயிடும். நைஸ் ஆயிடும். அது கூட்டு மாதிரி ஆயிருங்க. சரி, ஓகே. உப்பு போடலாமா? போடலாம். ஓகே, நாங்க இன்னொரு ரொம்ப சிம்பிள் ரெசிபி தான். நீங்கள் வீட்டில் ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ண முடியல, டக்குன்னு 3 ஸ்டெப் பண்ணலாம். கீரையை வதக்கிறோம், அதுக்கு மசாலா அரைக்கிறோம், அதுக்கப்புறம் பருப்பு போட்டு எல்லாத்தையும் ஒன்றா கொதிக்க விடுறோம். அவ்வளோதான். இப்போ ரெடி ஆயிடுச்சு. இது இறக்கி வச்சலாமா? இல்லை, இன்னொரு கொதி விட்டுறலாம். இன்னொரு கொதி, ஒரு கிளறி ஒரு கொதி விட்டுறலாம். ஓகே, டன். இது வேணுனாலும் தண்ணியாட்டம் வச்சுக்கலாம், கெட்டியாம் வச்சுக்கலாம். சாப்பாட்டுக்கெல்லாம் வேணும்னா கொஞ்சம் கெட்டியா வச்சுக்கலாங்க. சரி, ஓகே. கொஞ்சம் களி எல்லாம் போகும்போது கொஞ்சம் தண்ணியாட்டம்னா தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். இப்போ மிக்ஸ் பண்ணும்போது நல்லா வாசம் வருதுங்க. அந்த ஸ்டீம் வெளியே வருது பார்த்தீங்கன்னா, அப்போ நல்லா வாசம் வருது. நைஸ். இப்போ இறக்கி வச்சுட்டு குழம்பு இல்லாமா? அடுத்தது வந்து களி. ஓகே. இப்போதான் குழம்பு முடிஞ்சிருக்கு. களி தண்ணி ஊற்றுமா? ஆமா. களிக்கு வந்து தண்ணி வச்சுட்டோம். தண்ணி வந்து 1 டம்ளர் ரவைக்கு மாவு நான் வந்து மொத்தமா 2 எடுத்துருக்கிறேங்க. அரை டம்ளர் ரவை. ரவைனா நார்மல் ரவை நினச்சிருப்பாங்க, அதை பற்றி சொல்லுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கோதுமையை வந்து மிஷினில் வந்து உடைச்சு சலிச்சு உண்மையெல்லாம் புடைச்சி எடுத்து சுத்தமாக வச்சிருக்கிறேன். அதாவது கோதுமை ரவை தான். இது மிஷினில் உடைச்சோம்னா ஒரே இதாக இருக்கும், ஈவனாக இருக்கும். இதே மிக்சியில் உடைச்சோம்னா சின்னது பெருசாக இருக்கும். அது வந்து வேகறதுக்கு வந்து ஒன்று வெந்து ஒன்று வேகாமல் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா நல்லா ஒரே மாதிரி இருக்கும். நல்லா வேகறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நல்லா எல்லாமே வெந்திருக்கும். இதில் இப்போ கோதுமை சொல்லும் போது என்ன கோதுமை இதில் யூஸ் பண்ணுறீங்க? சம்பா கோதுமையா இல்லை இந்த மாவு கரைக்கிற கோதுமைலாம் இருக்குல்ல? மாவு கோதுமையே போதும். ரேஷன் கடையில் வாங்குற கோதுமையே போதும். ஓகே, ரேஷன் கடையில் வாங்குற கோதுமையை வாங்கி நீங்கள் மாவு மிஷினில் அரைச்சிடணும். அரைக்கும் போது இது குறை பக்கம் சொல்லி அரைக்கணுமா? ஆமாங்க, ரவை பக்குவம் சொல்லி நீங்க அரைச்சிடணும். அக்கா பார்த்தீங்கன்னா மாவு மிஷின் கடை வச்சிருக்காங்க. அதனால வந்து என்ன பண்றாங்கன்னா இங்க அவங்களே போயிட்டு அரைச்சிடுறாங்க. இங்க நிறைய பேர் கோயம்புத்தூர்ல கவுண்டம்பாளையத்தில் பார்த்தீங்கன்னா இவங்க மாவுலாம் அரைச்சி தராங்க. நீங்க இங்க அக்கம் பக்கத்தில் இருக்குன்னா டெஃபினட்டா வந்து இவங்களை கான்டாக்ட் பண்ணிக்கலாம். இதுவும் பண்ணலாம். ஏன்னா அவங்களுக்கு நீங்க ரெசிபி பாக்குறீங்க, அவங்களுக்கு ஒரு பெரிய உதவியா இருக்கும். அதே டைம் நல்லாவும் அரைச்சு தருவாங்க பொருள் தரமா. மாவு வந்து 1.5 டம்ளர் எடுத்திருக்கிறேன். சரி, தண்ணி வந்து 3 டம்ளர் வச்சிருக்கிறேன். அதாவது 1 டம்ளருக்கு 1.5. ஆமா, அந்த மெஷர்மென்ட். சரி, ஃபைன். போடலாமா? உப்பு போடணுமா ஃபர்ஸ்ட்? இல்ல இதுக்கு நான் களிக்கல உப்பு போட மாட்டேங்க. இந்த கொம்பல அடிக்கிறீங்க திடீர்னு. இல்ல, துடுப்புங்க. துடுப்பு. அப்படினா கொட்டவா? நீங்க கொட்டுங்க, நான் கிளறறேன். ஓகே. இது 2 பேர் இருந்து போட்டாதான் மட்டும் தான். ஆமாங்க, இல்லாட்டி இது வந்து கட்டி ஆயிருங்க. கெட்டி ஆயிடும். இதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் கிளறிட்டே இருக்கணும். இல்ல ஏன்னா கட்டி ஆயிருங்க வேகும் போது. சரி, ஓகே. இது வேகிறதுக்கு எவ்வளவு டைம் இருக்கும்? ரொம்ப டைம்லாம் இருக்காதுல்ல? இல்லைங்க, அதிகபட்சம் பார்த்தா ஒரு 5 நிமிஷம். ஆமா, அவ்வளவுதான். ஏன்னா இந்த டைம் சொல்லிடுறேன். ஏன்னா கோதுமை வேகிறதுக்குலாம் ரொம்ப டைம் இருக்காது. இதுமா உடச்சி நீங்கள் யூஸ் பண்ணினா டக்குன்னு போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். நீங்கள் ஒரு கொதி வந்துருச்சுன்னா வெந்துருங்க. சரி, ஓகே. இப்போ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டுமா அடுத்து வந்து இந்த மாவு போடுவோமா? ஆமா, இது வெந்த உடனே தான் மாவு போடுவோம். ஓகே. முழுமையா வெந்திருக்கணுமா இல்ல அரை நல்ல முழுமையா வெந்திருக்கணும். ஓகே. கையில எடுத்து பார்த்தாவே நசுங்கோடுங்க. அது வரைக்கும் இது வேக வைக்கணும். ஏன்னா மாவு போட்டோம்னா ரவை வேகாது, நறுக்கு. அப்ப வெந்த பேர் காமிக்கிறீங்களா பக்குவம்? காட்டுறேன். எந்த ஸ்டேஜ்ல வந்து இந்த ரெடி பண்ணி வச்சிருக்க கோதுமை மாவு போடணும்னு சொல்லி காட்டுறேன். அப்பதான் நானா வீட்டுல பண்ணும்போதோ இல்ல நம்மள பாக்குறவங்க வீட்டுல பண்ணும்போது ஈஸியா இருக்கும். இது ரொம்ப ஈஸி தாங்க. ரவை போடுற கொஞ்சம் கிளறுன வெந்த உடனே மாவு போடுறேங்க. ஆனா நார்மலா கலிக்கின்ற அந்த ராகி கலிக்கின்ற மாதிரி டென்ஷன் பண்ணி அது மிக்ஸ் பண்றது துடுப்பு போட்டு கிளற வேலையெல்லாம் இல்லைங்க, ரொம்ப ஈஸியா பண்ணலாம். இது வந்து துடுப்பு இல்லைனாலும் கூட கரண்டையிலையும் கூட கிளறிக்கலாங்க. ரெடி ஆயிடும், பார்க்கலாம்.
இப்போ பாருங்க ரவை போட்டு நல்லா வெந்துருச்சு. ஓகே. அது அப்படியே ஃபர்ஸ்ட் போடும்போது பார்த்தீங்கன்னா அந்த கலர் வந்து வேற மாதிரி இருந்தது. ஆனால் இப்போ வெந்த பிறகு பார்த்தீங்கன்னா நல்லா ஒயிட் கலரில் அப்படியே அந்த 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 நொய் அரிசி போட்டு வேக வச்சு அப்படி இருக்கும். அதே பக்கம் தான். கஞ்சி மாதிரி இருக்குது பாருங்க. கஞ்சி மாதிரி. அடுத்தது வந்து மாவு போட்டுக்கலாங்க. மாவு போடலாமா? மாவு கொஞ்சம் கொஞ்சமா போடணுங்க. ஓகே. அப்படியே தூவுங்க, போட்டு விடுங்க. ஓகே. நான் அப்படியே கொட்டணும்னு நினைச்சேன். இல்லைங்க, போதும். இருங்க, ஒரு 2 நிமிஷம் பார்த்துட்டு போடலாம். கொஞ்சம் கொஞ்சமா போடணும். போடலாமா? கொஞ்சம் கொஞ்சமா போடுங்க. இல்ல உப்பு இப்போ போடுறது வந்து இல்ல, நாங்க களிக்கு உப்பு போட மாட்டோம். சரி. ஓகே. இப்போ அதே கரைச்சு குடிக்கிறனா தான் உப்பு போடுவோம். சரி. தண்ணி ஊத்தி உருண்டை போட்டோம்னா அப்புறம் கரைக்கும் போது உப்பு போட்டுக்குவோங்க. சரி, ஓகே டன். இதுவே போதும் நினைக்கிறேன். கெட்டியாவது. ஆமா, மாவு அதான் ஒவ்வொரு மாவு பொறுத்து இருக்கும். இன்னும் கொஞ்சோண்டு கொஞ்சம் போடலாமா? இன்னும் கொஞ்சம் போடலாம். கழுவுல போடலாமா? போடலாம். போடலாம். நான் மாவு கொஞ்சம் அதிகமா தான் எடுத்துக்கிறேன். சரி, ஓகே. இந்த மாவு ரொம்ப நைஸாலாம் இல்ல. ஆமா, நறுநறுன்னு தான் இருக்கும். நறுநறுன்னு தான் இருக்கு. ஆமா, ஆனா இதுல மறுபடியும் சப்பாத்தி எல்லாம் சுட முடியாதுங்க. சுட முடியாது. தோசை வேணா சுடலாம். புடிச்சுக்கோ. புடிச்சுக்கோங்க. அப்படியே உருண்டு வருது. வேகணுங்கல்ல, இப்ப மாவு போட்டுருக்கிறோம்ல, வேகணும். கெட்டி ஆகும். ஆமா, மாவு ரொம்ப போட்டோம்னா அப்புறம் ரொம்ப கெட்டியாயிருங்க. ஓகே. ஆனா பெரிய சட்டிலாம் வந்து பண்ணா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆமாங்க, கொஞ்சம் கொஞ்சமா பண்ணிக்கலாம் வீட்ல. ஏன்னா மிக்ஸ் பண்ணும்போது தெரியுது எனக்கு. ஆமா, ரொம்ப போட்டு ரொம்ப இது பண்ணா சட்டி உடைச்சு போய். ஆமா, கிளறது பக்குவம் இருக்குதுங்க. ரைட். வேறு இந்த மாதிரி எல்லாம் ஞாயிற்றுக்கிழமை நாள் லீவ் இருக்கும்போது குழந்தைகளுக்கு அந்த மாதிரி எல்லாம் செஞ்சு தரலாம். மிச்சம் இருந்ததுன்னா உருண்டை பிடிச்சி போட்டு தண்ணி ஊற்றி அடுத்த நாள் கரைச்சி மார்னிங் கூட குடிச்சுக்கலாம். தண்ணி பிடிச்சிக்கலாம். பிடிச்சிக்கலாம். கெட்டி ஆயிரும். கெட்டியாயிரும். அப்போ கெட்டி ஆகலினாலுமே இன்னும் 2 மாவு போட்டு ஒரு 2 நிமிஷம் விட்டோம்னா வெந்துருங்க. ஓகே. இப்போ சாப்பிட போலாமா? இன்னும் 2 நிமிஷம் வேகணுங்க. அப்போ வெந்த பேர் காமிங்க. இப்போ பாருங்க, மாவு போட்டு கிளறியாச்சு. நல்லா கெட்டி ஆயிருச்சு. ஓகே. இன்னொரு 5 நிமிஷம் விட்டோம்னா ஆறிரும். இப்போ சாப்பிடலாமா? சூடா சாப்பிடலாம், வேணாலும் உருண்டை போடலாம். சூடா சாப்பிட கொடுத்துருங்க. சரி, அப்புறம் உருண்டை போட்டுங்க. சூடா சாப்பிடுவோம், எப்படி பார்க்கலாம். அதே டைம்ல இந்த களி வெந்துச்சுன்னு சொல்லி பார்க்கிறதுக்கு என்ன முறைகள் இருக்கா? இப்போ தண்ணி தொட்டு பார்த்தோம்னா பாருங்க. அதாவது எப்படி? இப்போ கையில தண்ணி நனைச்சிட்டு இப்படி தொட்டு பார்க்கோங்க. இதா எப்படி ஒட்டுல பாருங்க. ரைட். வெந்துருச்சுன்னு அர்த்தம். மாவா இருந்ததுன்னா கையில் ஒட்டும். அதனால வந்து இப்படி தொட்டு பார்த்தா தெரியுங்க. இப்படியெல்லாம் சுத்தி வலிச்சு விட்டு வலிச்சிருங்க. அப்ப சாப்பிட தெரியுங்களா? சாப்பிடலாம். எனக்கு சுட சுட அல்வாவும் முருங்கைக்கீரை குழம்பும் சாப்பிடலாங்க. அல்வானா பேரை மாத்திர போறீங்க. இது வந்து கோதுமை களி, அது வந்து நாங்க அல்வான்னு சொல்றோம். அல்வானா சுட சுட சாப்பிடும்போது டபக்குன்னு உள்ள போகுங்க. அதுதான். சரி, ஓகே. அப்படியே கொஞ்சம் கொடுங்க. அவ்வளவுதாங்க. அவ்வளவுதான். குழம்பு இன்னும் வாசம் இருக்கு. ஆமா, வாசம் இருக்கு. அந்த கரண்டில, அதாவது கிண்டும் போது வாசம் வந்தது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த கரண்டில திருப்பி எடுக்கும்போது நல்லா வாசம் வருது. சரி, இந்த குழம்போட சாப்பிடுங்க. காலையில வந்து கடல குழம்பு வச்சிருக்கிறேன். கடல குழம்பு களிக்கு நல்லா இருக்கும். அதையும் டேஸ்ட் பண்ணுங்க. நீ விடமாட்டாங்க போது. இன்னும் ஒரு வருஷம் நான் இங்க தான் நினைக்கிறேன். அக்கா வீட்டுக்கு வந்தா விதவிதமா சாப்பிடணுங்க. எப்ப தானே வர்றீங்க? ஆமா, 2 மாசம் ஆயிடுச்சுல. 4 மாசம் ஆச்சுங்க வந்து. 4 மாசம் ஆயிடுச்சா? 4 மாசம் அக்கா வீட்டு பக்கமே எட்டி பார்க்கல நீங்க. மறந்துட்டீங்க அக்காவை. உண்மை நல்லா இருக்கா? நைஸ். உப்பு காரம் எல்லாம் எப்படி இருக்கு? எல்லாம் கரெக்டா இருக்கு. காரம் மைல்டா இருக்கு. அந்த பருப்பு கீரை வந்து இருக்கு. அந்த மசாலோட ஃப்ளேவர் நல்லா இருக்கு. இன்னொன்னு, இந்த எனக்கு தெரிஞ்சு சொல்றேன், இந்த கீரை இந்த செலவு குழம்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப கெட்டியாக வேணாம் நினைக்கிறேன். கொஞ்சம் லைட்டாக ஒரு அப்படி லைட்டாக இருந்தால் இந்த களி சுட சுட ரெடியான போது இதில் போட்டு நல்லா அப்படி பெரட்டி அதை எடுத்து சாப்பிட்டீங்கன்னா அது சூப்பராக இருக்கும். தொட்டெல்லாம் சாப்பிடக்கூடாதுங்க. நல்லா போட்டு பிசைஞ்சு எடுத்து சாப்பிடணும். அதுக்கு தான் தண்ணியாட்டம் வைக்கணுங்க இது குழம்பு. இந்த மாதிரி ரெசிபிலாம் வந்து எனக்கு ஒரு 10 வருஷம் முன்னாடி தெரிஞ்சதுன்னா நான் வந்து கலக்கிடுவேன் ஹோட்டலில். இந்த மாதிரி ரெசிபிக்கு தான் வந்து வரவேற்பு வந்து அதிகமாக கொடுப்பாங்க. எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஏஷியாவில் கிடைக்கிற ஃபுட்டு தான் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுப்பாங்க. ஆனால் இந்த ஊர் உள்ள சின்னதாக அந்த ரெசிபிகள் நிறைய இருக்கும். அந்த ரெசிபியை கொண்டு வந்து நம்ம எங்கள் ஊர் ரெசிபி அப்படின்னு சொல்லி காமிச்சின்னா அது வேற மாதிரி ஹிட் ஆகும். வெரி குட், வெரி.
இப்போ இதை பார்த்துட்டு இருக்கவங்க யாராவது நீங்கள் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அப்போ அந்த டைமில் இந்த மாதிரி ரெசிபியில் கொண்டு வரலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். யூனிக்காக நீங்கள் தனியாக நீங்கள் பண்ணுற அந்த பிஸ்னஸ்க்கு வந்து தனியாக நீங்கள் தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த டைமில் இந்த ரெசிபி கை கொடுக்கும். ஆமா, பெரிய பெரிய ஹோட்டல்லையே இப்போ மத்தியான நேரம் வந்து ராகி களி, கோதுமை களி, கம்மஞ்சோறு அந்த மாதிரி எல்லாம் விற்கிறாங்க. ஆமாம், கொடுக்குறாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இதுதான் மத்தியான நேரம் வாங்கி சாப்பிட்டுக்கிறாங்க. உங்கள் சாம்பார் சூப்பர். இந்த சாம்பாரில் குழம்பு சூடு 6 பேர் சாப்பிடாதீங்க, சூடாக சாப்பிடுங்க. அப்போ தான் ரசித்து நீங்கள் சாப்பிட முடியும். ஒரு உருண்டை சொன்னால் பார்த்தீங்களா, 2 உருண்டையாக சாப்பிடுங்க. அது சுட சுட சாப்பிடும்போது உள்ள போறதே தெரியாது. வெரி குட், தேங்க்யூ. அதான் அல்வான்னு சொல்றது இதாங்க. அல்வா மாதிரி டபக்குன்னு உள்ள போகுங்க. நன்றிக்கா. நம்ம தெரியுங்களா, இப்போ லாஸ்ட் டைமே பார்த்தீங்கன்னா மக்கள் நல்ல வரவேற்பு கொடுத்துருக்குறாங்க. முறுக்கு, அதிரசம், ஸ்பைசஸ்க்கெல்லாம் நல்ல வரவேற்பு கொடுத்துருக்காங்க. நீங்களும் இந்த மாதிரி இன்னைக்கு செஞ்ச களி செஞ்சு வீட்டில் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கால் பண்ணுங்கள். நாங்கள் வந்து சொந்தமாகவே பலகாரங்க மசாலா ஐட்டமெல்லாம் ரெடி பண்ணுறோம், சுத்தமான முறையில் பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா நாங்கள் ஸ்டாக்கில் எதுவுமே வைக்காமல் தர்றோம், உடனே அரைக்கிறோம், பேக் பண்ணி தர்றோம். அந்த மாதிரி எந்த ஒரு கலப்படமும் இருக்காது. என் நேம் வந்து மனோன்மணி, மனோஸ் கிச்சன். ஃபோன் நம்பர் வந்து 9952809354, கவண்டம்பாளையம், கோயம்புத்தூர். ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச். நன்றி. கண்டிப்பாக ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். அது டைமில் உங்களுக்கு பொருட்கள் என்ன வேணால் கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணலாம். உங்களை இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு புது ரெசிபி வைக்கிறேன். நன்றி, வணக்கம். சேபு பாய், டேக் கேர்.